இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்க போகுது. கடன் பிரச்சனை, தீராத கடன்ல மாட்டிக்கிட்டு நான் பேங்க் லோன் வாங்கினேன், அந்த பேங்க் லோன் கட்ட முடியல, வெளியில ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கினேன், அந்த கடனை கட்ட முடியல. இந்த குரு பயிற்சி அந்த கடன்ல இருந்து முதல்ல நிவர்த்தியை கொடுக்கும். அதனால திருமணம் நீண்ட நாளா நடக்காதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும். இந்த பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டம் வந்திருக்கும். இப்ப சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானத்தை உள்ளதுனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டமா இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணினா இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வெளிநாட்டுல இருந்து படிக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். நேரடி வகுப்பும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம இப்ப விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி சரியாக 12 மணி 12 நிமிடத்திற்கு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்துக்கு சப்தமஸ்தானத்துக்கு ரிஷப ராசிக்கு பேச்சாக இருக்கிறார். இந்த பெயர்ச்சி பலன்களை பத்தி அந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த காலகட்டத்துல எனக்கு கடன் மட்டுமே பிரச்சனை, எனக்கு வேலை இல்லாத பிரச்சனை, எனக்கு தொழில எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய் எதிரி சத்ரு ஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப 7ஆம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்துக்கு பேச்சுகிறார். அப்ப எதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமா பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. எனக்கு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. நான் முதல்ல ஒரு வாட்டி கொட்டேஷன் கொடுத்தா நான் மட்டும்தான் கொட்டேஷன் கொடுப்பேன், எனக்கு ஆர்டர்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். இப்போ பல பேர் கொடுக்கறதுனால ரொம்ப காம்படிட்டிவா நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால சில ஆர்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில விருச்சக ராசி என்பது நிறைய பேர் இருந்தீங்க. அதே போல கடன் பிரச்சனை, தீராத கடன்ல மாட்டிக்கிட்டு நான் பேங்க் லோன் வாங்கினேன், அந்த பேங்க் லோன் கட்ட முடியல, வெளியில ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கினேன், அந்த கடனை கட்ட முடியல, சம்பளம் கொடுக்கறதுக்காக கடன் வாங்கினேன், அந்த கடனை கட்ட முடியல. இந்த மாதிரி கடன் வாங்கி கஷ்டப்பட்ட விருச்சக ராசியில இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அந்த கடன்ல இருந்து முதல்ல நிவர்த்தியை கொடுக்கும். தொழில் போட்டி கம்மியாகி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. அதே போல வேலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சத்துருக்கள் உருவாயிருப்பாங்க கடந்த காலகட்டத்துல. இந்த சத்துருக்கள்னால பாத்தீங்கன்னா வேலையில இருந்தவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள், கஷ்டங்கள், இந்த பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். விருச்சக ராசி ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனாலும் அதையும் மீறி நேரம் சரியில்லாத காரணத்தினால பாத்தீங்கன்னா அதனால நிறைய கெட்ட பேரு, அவமானங்கள், அதுவும் விருச்சக ராசியில இருக்கவங்களுக்கு ஒரு ஆண் மேலதிகாரியா இருக்காரு, பெண்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆண்களால் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு ஆணா இருக்கீங்க, மேலதிகாரி பெண்ணா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விருச்சக ராசியில இருக்கவங்க ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள். அவங்களை எப்படியாவது வளர விடக்கூடாதுன்னு கடந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விருச்சக ராசி நிறைய பேருக்கு வேலை இழப்பு. இதனால பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பண்ணி கடைசியில் நானா வேலை விடாத வச்சுட்டாங்க. அதே போல நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடினவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும், அதே போல வேலையில பிரச்சனைகளோட நிறைய விருச்சக ராசி என்பதுன்னா
நல்லா உழைக்கிறதுனால 4 பேர் செய்யற வேலையை நானே செய்ய வேண்டியது சார். பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இன்கிரிமெண்ட் குடுக்க மாட்றாங்க. ப்ரமோஷன் குடுங்க இதெல்லாம் கூட தேவையில்ல சார். ஒரு அங்கீகாரம் குடுக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா காசுக்காகலாம் ஆசைப்பட மாட்டீங்க. ஒரு நல்ல வார்த்தை நம்மள பத்தி சொல்லிட மாட்டாங்களா? நம்ம இவ்வளோ தூரம் உழைக்கிறோமே, ஒரு அங்கீகாரம் குடுத்துற மாட்டாங்களான்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் கிடைக்காத சூழ்நிலைகள் கடந்த காலகட்டம் இருந்திருக்கும். ஆனா அந்த குரு பெயர்ச்சி என்னன்னா, அதற்கான ஒரு மாற்று, ஏற்றம், உங்களுக்கான அங்கீகாரம், அங்கீகாரம் மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷன்ல சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நடக்கப் போகுது. அதேபோல திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப செலக்டிவா இருப்பீங்க. வர்ற பொண்ணு இப்படிதான் இருக்கணும், வர்ற பையன் இப்படிதான் இருக்கணும்னு செலக்டிவா இருக்கனால நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடைபட்டிருக்கு, தாமதமாயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்தா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்திலே வராரு. அப்ப உங்களுக்கு வியாழ நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். குரு பார்வை வந்துருச்சு. அதனால திருமணம் நீண்ட நாளா நடக்காதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும். அது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் மாதிரி ஒரு சிறப்பான வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா, அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல வரன் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்க குடும்ப சூழ்நிலைக்கு எதிர்பார்த்த மாதிரி, நல்லா படிச்ச வரன், நல்ல வேலை பார்க்குறவன், நல்ல வசதியான வரன். அதெல்லாம் மீறி என்னன்னா, உங்களுக்கு பிடிக்கக்கூடிய, உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. பிரச்சனை சார் எனக்கும் எங்க வீட்டுக்காரும் பிரிஞ்சிருக்கோம். நானும் என் மனைவியும் பிரிஞ்சிருக்கும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அந்த சத்ரு ஸ்தானத்துல 6ஆம் இடத்துல வந்தனால நீங்க காரணமா இருந்திருக்க மாட்டீங்க பிரிவினைக்கு. உங்க மனைவி காரணமா இருந்திருக்க மாட்டாங்க பிரிவினைக்கு. ஆனா பின்னாடி இருக்கவங்க, அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்கனால நிறைய சத்துருக்கள்னால இந்த பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டம் வந்திருக்கும். இப்ப சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் டைவர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு, இப்ப நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், மறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை மறு திருமண வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே போல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் விற்கல, வீடு விற்கல, அதனால எனக்கு கடன் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தொழில் பண்றவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி வித்துட்டா பேங்க் லோன் கட்டிடலாம், வெளியில கடன்லாம் கட்டிடலாம், நம்ம நிம்மதியா பிசினஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க, முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்க, ஒரு இடம் ஒன்று வாங்கியிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்க கடனை உடையெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த இடம் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இழந்திருப்பீங்க, இல்லை சம்பளம் பிரச்சனை வந்திருக்கும், அதனால அந்த லோனை கட்ட முடியல. அது ஒரு இடத்த வித்தரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்புகள் இல்லாம ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க. இல்ல நிறைய பேர் வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்ல ஏதாவது அட்வான்ஸ் ஆகி கூட நிறைய பேருக்கு அந்த இடம் முடியாம, காசு முழுமையா வராம, உங்களுடைய கடன் பிரச்சனை தீரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க அதை விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடம் வித்து அதன் மூலமாக நிறைய பணம் வந்து உங்களுடைய நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உள்ளதுனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டமா இருக்கு. உங்களுக்கு நீண்ட நாளா வரக்கூடிய பண வரவுகள், அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய வயதானவர்களுக்கு வெளியில வர வேண்டிய பணங்கள், பென்ஷன் பெனிஃபிட், இல்ல உங்களுக்கு யாராவது பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க உங்க தொழிலுடைய வளர்ச்சிக்காக, இல்ல ஒரு பேங்க் லோனே அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்காது. அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி அதனால ஏதாவது சிபில் ஸ்கோர்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால பாத்தீங்கன்னா உங்களால கடன் வாங்க முடியாம சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த விருச்சிக ராசி என்பதற்கு இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போது. அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த காலகட்டத்துல சில நேரம்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆபீஸ் வந்து அனுப்புறாங்க கூட சொல்லியிருப்பாங்க, ஆனா எதுவும் நடந்திருக்காது.
அந்த அந்த சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பதிலா ஒரு தகுதியே இல்லாத ஆள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதேபோல நீங்க பணம்லாம் கட்டி சில இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் தோல்வியா இருக்கும் கடந்த காலகட்டம். அதுக்கும் சேர்த்து நான் இப்போ கடன் கட்டுறேன். அதையும் சேர்த்து நான் திருப்பி பணம் கட்ட வேண்டியதா போச்சு. அப்படின்னு வருத்தப்படக்கூடிய இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அதே மாரி தொழில்ல இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நெறைய தொழில்ல வெளிநாடு ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும். இல்ல நீங்க ஒரு இறக்குமதி பண்ணக்கூடியவரா இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகள் வரும். அதே மாரி லாஜிஸ்டிக் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் நெறைய வரும். ஏன்னா, விருச்சக ராசி அப்படின்னாவே காலபுருஷனுக்கு 8வது ராசி. அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமா இருக்க போகுது. அதே மாரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்க ஒரு ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சண்டைகள், சச்சரவுகள் உங்க குடும்பத்துல இருந்திருக்கும். அண்ணன் குடுக்க மாட்றாரு, தம்பி குடுக்க மாட்றாங்க, அக்கா குடுக்க மாட்றாங்க, கேஸ் போடுறாங்க, சண்டை போடுறாங்க. இல்ல உங்களுடைய பூர்வீக சொத்தே ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து, அந்த பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு நெறைய பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக நீண்ட நாளா உங்களுக்கு இருக்க கடன் நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? இந்த பூர்வீக சொத்துல இருந்து பணம் வந்தா அந்த கடனை தீர்க்கலாம். பூர்வீக சொத்துல இருந்து பணம் வந்தா ஒரு இடம் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம்னு நெனச்சிருப்பீங்க. அதே மாரி பையன் படிப்புக்கு இத செலவு பண்ணலாம் அப்படின்ற சிந்தனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பதுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து வந்து அதனால நீங்க நெனைச்ச விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. அதேபோல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் குழந்தைகள். நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல உங்க சொல் பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்க சொல் பேச்சு கேட்டு, அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, என் பையன் என் பேச்ச கேட்க மாட்றான், என் பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்றான்னு சண்டைகளோட வாழ்க்கைய வாழக்கூடிய வருடமா கடந்த காலகட்டம் இருக்கும். ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்க பேச்ச கேட்பாங்க, உங்க சொல்படி நடந்துக்குவாங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதேபோல விருச்சிக ராசியில இருக்கவங்க நெறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புல இருந்து வெளியில வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எனக்கு வந்து கீழ ஆக்சிடென்ட் விழுந்து கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பிபி ஆனதுனால அதுல அதிகமா பார்க்காம விட்டு எனக்கு பைபாஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இது மாரி ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் சந்திச்ச காலம் கடந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுக்கு நோயுடைய அளவு அதிகமாகி, அதனால நெறைய பணம் செலவு, அதனால விரயங்கள், மன ரீதியான பாதிப்புகள் அதெல்லாம் இருக்கும். இப்போ குரு 7ஆம் இடமான நிவர்த்தி ஸ்தானத்துல வந்தனால, அந்த நோய் நிவர்த்தியாகும். மன ரீதியான அந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகி, இப்ப நீங்க ஒரு தெளிவான வாழ்க்கைய வாழக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொது கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல ஒரு யோக திசை நடக்குது அப்படின்னா, நம்ம சொன்ன பலன்களோட 4 மடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எத செஞ்சாலும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி வரணும் ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். வேணுன்றவங்க கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.